வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இப்போ ஒருத்தர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மேஜர் பார்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ மேஜரில் ஒரு 10 யூனிட் 11 யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்குண்டான நோட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷன். அப்புறம் அதுக்கு அடுத்தது தான் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்க்குற பொழுது பழைய கொஷின்ஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை பேஸ் பண்ணி அந்தந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா அந்த எஜுகேஷன்லேயும் வந்து கொஞ்சம் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஜிகேவும் அப்படித்தான். இப்போ வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு 2 கொஸ்டின், அந்த 2 கொஸ்டினை பேஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய டாப்பிக்கில் ஒரு 4 டாப்பிக்கையும் பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த கேள்வி வந்து 2015 பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி. வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் வந்து ஹெல்ம்பர்க், ஜான் ஹால்ட், இவான் இல்லிச் மாண்டிசோரி. இப்போ இதில் மாண்டிசோரி, ஹெல்ம்பர்க் அப்படிங்கிறது 2 பேரும் போயிடுவாங்க. ஸோ இவான் இல்லிச், ஜான் ஹால்ட். இதில் வந்து இவான் இல்லிச் அப்படிங்கிறவர் வந்து அந்த பள்ளிகளற்ற சமுதாயம், பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படிங்கிறதோட வராரு. ஜான் ஹால்ட்டும் என்னது அதனுடைய கருத்தின் அடிப்படையில் தான் வராரு. அந்த பள்ளிகளற்ற சமுதாயத்தில் தான் வராரு ஜான் ஹால்ட். ஆனால் இந்த கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஜான் ஹால்ட் தான். ஸோ இப்போ இதுக்குண்டான ஆன்சர் ஜான் ஹால்ட். இதனுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கேள்வியை வச்சு நம்ம வந்து ஒரு 4 டாப்பிக்கை பார்த்துடலாம். மாணவர்களை பள்ளிக்கு வெளியே அழைத்து சென்று சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்து பயிற்றுவிப்பது எந்த பள்ளி? ஸோ சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்து அதன் மூலமாக அவங்களுடைய தன்னுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய பள்ளி எந்த பள்ளின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பள்ளிக்கு வெளியே கற்றல், முன்னோடி பள்ளி, சமுதாய பள்ளி, நடமாடும் பள்ளி. இப்போ ஃபஸ்ட்டு பள்ளிக்கு வெளியே கற்றல். இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கு வெளியே கொண்டு போயிடுறாங்க. அப்போ அது பள்ளிக்கு வெளியே கற்றல் முறையில் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது வராது. அந்த பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படிங்கிறது என்னதுன்னா பள்ளி இல்லா சமுதாயம். இவான் இல்லிச் அவர்கள் ஏற்படுத்தியது தான் 1971. ஸோ பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படிங்கிறது பள்ளி இல்லா சமுதாயம் அப்படிங்கிறது. இதை ஏற்படுத்தினவர் வந்து இவான் இல்லிச் 1971. இப்போ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கல்வி வந்து பள்ளிக்கூடம் இல்லாமல் பள்ளிக்கு வெளியில் தான் படிக்கக்கூடிய வகையில் அமையணும், பள்ளிக்கு வெளியில் அமையக்கூடிய வகையில் அமையணும் அப்படிங்கிறது தான் பள்ளிக்கு வெளியே கற்றல். இதுதான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும், திறந்த முறை கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும், திறந்த முறை கல்வியாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர்களுடைய 1-2 நிறைய பல திறன்களை மேம்படுத்தும் வகையில் அமையணும் அப்படிங்கிறது இந்த பள்ளிக்கு வெளியே கற்றல் முறை. அடுத்தது இது வந்து சமுதாய மக்களை பயன்படுத்தி அமையக்கூடிய கல்வியாக இருக்கணும். ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விவசாய மக்கள்கிட்ட போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஏன் நம்ம இந்த சமூக நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாமே, அது சேர்த்துக்கலாமா அப்படின்னா அது வராது. அடுத்தது பார்த்தோம்னா முன்னோடி பள்ளி. இந்த முன்னோடி பள்ளி அப்படிங்கிறது என்னது, கிராமப்புற மக்களுக்கு, அதாவது கிராமப்புற மக்களில் இருக்கக்கூடிய திறமை மிக்க மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி முறை தான் என்னது, முன்னோடி பள்ளி. இதை என்னென்னு சொல்லுவாங்க, மாதிரி பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, மாதிரி பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த முன்னோடி பள்ளி. இந்த பள்ளி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா மாணவர்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி தான் இந்த முன்னோடி பள்ளி. ஸோ இதுவும் இல்லை. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா சமுதாய பள்ளி. இந்த சமுதாய பள்ளி அப்படிங்கிற போது மாணவர்கள் வந்து சமுதாயத்தினுடைய தேவையை சார்ந்து அதற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது தான் இது இந்த சமுதாய பள்ளி. இப்போ இந்த சமுதாய பள்ளி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அவர்கள்
அவங்களினுடைய தொழில் திறனை மேம்படுத்தும் வகையில் அமையக்கூடியது இந்த சமுதாய பள்ளி. ஒரு சின்ன வயசில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த திறனை மேம்படுத்தக்கூடிய வகையிலும், அந்த சமுதாயத்தில் என்னென்ன திறன் மேம்படுத்தக்கூடிய வகையில் என்னென்ன தொழில்கள் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையிலும் அமையக்கூடியது தான் இந்த சமுதாய பள்ளி. இந்த சமுதாயத்தினுடைய பள்ளியில் மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து செயல்படக்கூடிய வகையிலும் இந்த சமுதாய பள்ளி அமையும். அப்போ என்னது, இதுவும் அல்ல. அப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னது, நடமாடும் பள்ளி. அப்போ இதுதான் ஆன்சர். இதில் எப்படி நம்ம ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, இந்த நடமாடும் பள்ளியில் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடாது, வெளியில் போகணும். அதுதான் என்னது, இந்த நடமாடும் பள்ளி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுவரில்லா பள்ளி, மெக்டொனால்ட். இந்த பள்ளியை சுவரில்லா பள்ளின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டோம். இது இந்த பள்ளியினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, பட்டறிவு இப்பள்ளிகளின் கலைத்திட்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நடமாடும் பள்ளியினுடைய அந்த கலைத்திட்டமாக இருக்கக்கூடியது. இதனுடைய முக்கிய நோக்கம் தான் என்னது, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி. மாணவர்களை பள்ளிக்கு வெளியே அழைத்து சென்று சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்து பயிற்றுவிப்பது தான் என்னது, இந்த நடமாடும் பள்ளியினுடைய முக்கிய நோக்கம். ஸோ இந்த கேள்விக்குண்டான ஆன்சர் நமக்கு வந்தாச்சு, நடமாடும் பள்ளி. இந்த பள்ளியினுடைய இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா, இந்த கல்வி அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் கற்கக்கூடியது கல்வி. ஸோ என்னது, பள்ளிக்கு போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைகிறதா இந்த நடமாடும் பள்ளி. ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வியில் அந்த பள்ளிக்கு வெளியே கற்றல், முன்னோடி பள்ளி, சமுதாய பள்ளி அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இது பார்வை கவன வீச்சு அளவிடும் கருவி. இது 2015 நினைக்கிறேன். ஆமாம், 2015 கேட்கப்பட்ட ஒரு PGTRB எக்ஸாம் கொஸ்டின். இப்போ அதுக்குண்டான ஆன்சர் பார்க்கலாம். பார்வை கவன வீச்சை அளவிடும் கருவி, மெமரி ட்ரம், டாசிஸ்டாஸ்கோப், மிட்ரோனோம், மேசன்டிக். இதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே என்னது ஆன்சர் போட்டுருவாங்க. டாசிஸ்டாஸ்கோப் தான் என்னது, கவன வீச்சை அளவிடும் கருவி. சரி, அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கலாம், இதனுடைய கருத்தை தொடர்ந்து வேறு எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். பாருங்கள், இந்த மெமரி ட்ரம் அப்படிங்கிறது நினைவை அளந்தறிய பயன்படும் கருவி தான் இந்த நினைவு உருளை, இந்த மெமரி ட்ரம். சரி, அடுத்தது டாசிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறது பார்வை கவன வீச்சை அளவிடும் கருவி. அந்த மீட்ரோனோம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இசை கருவிகளை எல்லாம் பயன்படுத்துகிற போது, அந்த வயலின், கிட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுற பொழுது அந்த ஒவ்வொரு அசைவுக்கும் இடைப்பட்ட அந்த ஒலியை கண்டறியக்கூடிய கருவி தான் இந்த மீட்ரோனோம் கருவி. இப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மேசன்டிக் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். மேசன்டிக் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மூளை அதிர்வுகளை மூளை அதிர்வுகளை அளந்தறியக்கூடிய கருவி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்சிலோகிராபி. ஒருத்தர் பொய் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பொய் பேசுகிறத கண்டறியக்கூடிய கருவி எதுன்னா பாலிகிராஃப்லி டிடெக்டர். அடுத்தது ஒரு மனிதனுடைய கற்றலை எப்படியெல்லாம் அவன் படிக்கிறான் அப்படிங்கிறத அளந்தறியக்கூடிய கருவி கண்ணாடி வரை சோதனை. இது மேக்ஸிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி தான். மனிதனுடைய கற்றலை அளந்தறிய பயன்படும் கருவி அப்படின்னு கேட்டால் கண்ணாடி வரை சோதனை. அடுத்தது முக்கியமாக இன்னொன்று, மாண்டிசோரி அம்மையார் கண்டுபிடிச்ச ஒரு கருவி, உளவியலில் பயன்படும் புலப்பயிற்சி கருவி. அந்த புலப்பயிற்சி கருவியை கண்டுபிடிச்சவர் மாண்டிசோரி அம்மையார். என்ன அப்படின்னா டயடாடிக் கருவி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு மேசன்டிக் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த 2015 நடந்த ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி இதனுடைய ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் வரலாம் அப்படின்னு ஒரு 3-4 பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். பொய் பேசுகிறத அளக்கக்கூடியது, ஒரு மனிதன் கற்றலை கண்டறியக்கூடிய கருவி, மூளை அதிர்வுகளை அளந்தறியக்கூடிய கருவி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்து வர வீடியோக்களில் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.